அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. அங்கேருந்து இங்கே வரணுன்னா நான் பேக் பண்ணுவேன். இங்கேருந்து அங்கே போகணுன்னா எங்கள் அம்மா எவ்வளோ பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வீட்டில் இருக்க தூசு திரும்ப கூட பேக் பண்ணிடுவாங்க போல். இட்லி பொடியை அரைச்சிருந்தாங்க. சரி, அதை பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நெத்திலி கருவாடு கேட்டிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு, கிடைக்கவே இல்லை. அப்புறம் நெத்திலி கருவாடு அதை வேறு தலையெல்லாம் ஆஞ்சு க்ளீன் பண்ணி காய வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து அவங்க அம்மாக்காக தங்கச்சிங்களுக்காக சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அப்படியே அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வெயிட்டு கூட. அப்புறம் இந்த கடலை வந்து உரித்து கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. அங்கே உரிக்க எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி உரிச்சே கொடுத்துட்டாங்க. இந்த பேக்கில் கட்டுறது அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். நன்னி பயிறு சொல்லுவாங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பெரிய கடலை சட்னி, சாதம் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகும். அது உரிச்சே பேக் பண்ணிட்டாங்க. அம்மா மட்டும்தாங்க இந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணுவாங்க. வேறு யார் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வரணுன்னா ஓடி ஓடி வரோம். அப்புறம் இது எங்கள் தாத்தா வீட்டில் காய்ச்ச புளி. அதை எங்கள் ஆயா காய வச்சு உரித்து கொட்டையெல்லாம் எடுத்து திரும்ப காய வச்சு எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. எங்கள் அம்மா அதை எனக்கு கொடுத்து விட்டாங்க. எப்படியெல்லாம் வளருது பாருங்கள். அப்புறம் கோலமாவு, கலர் கோலமாவு வாங்கியிருந்தேன்ல அது, லெமனு, அப்புறம் இதெல்லாம் எனக்காக. அப்புறம் இது வந்து தம்பியோட ஃபேவரெட்டு. இந்த ஆனியன் வத்தலும் இந்த பூண்டு ஃப்ளேவர் வத்தலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு விட்டுருந்தான். அதனால் அது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு